ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த டே இன் மை லைஃப் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேனோ அதுதான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா வியூஸ் போகலைங்க, உண்மையாக போகல, வியூஸே போகல. ஏனே தெரியல, வியூஸ் போக மாட்டேருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா தான் போடுறேன், தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் நான். பட் அப்பவும் வியூஸ் போகல. ஒருவேளை நான் கேப்ஷன் தப்பாக கொடுக்குறேன்னா, இல்லைனா வீடியோ அப்லோட் பண்ணும்போது எதனா ஒரு ஃபால்ட் பண்ணுறேன்னா எதுவும் தெரியல. என்னவோ ஒன்று வியூஸ் போக மாட்டேங்குது. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ என்ன இப்படி வியூஸ் போகலைன்னு, வீடியோவாக போட்டால் சப்ஸ்கிரைபரும் சரி வியூஸும் சரி இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. எதனால் அப்படின்னா நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் போடலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள், என்னை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணுமானோ கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். என்னை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் உங்களோட கொஷின்ஸை கேளுங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோவாக அதுக்கு ஆன்சர் சொல்லி போடுறேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா ஒரு பொருளையோ இல்லை திங்ஸையோ இல்லைன்னா அது ஃபுட் ஐட்டம்ஸையோ ஏதோ ஒன்று வேறு ஊரில் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி போடலாமா அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். அதுவும் யாரும் கமெண்டில் சொல்லலை. இந்த வீடியோ கீழேயாச்சும் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, இதை போட்டால் பார்ப்பாங்க, ஒரு 5 பேர் பண்ணால் கூட எனக்கு போதும், ஓகே அந்த 5 பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ 704 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது யாருமே பார்க்கல அப்படின்றத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அது எனக்கே தெரியும். 704 சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு, என் காலேஜில் இருக்கிறவங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் என் ஃபேமிலி சைடு தான் இருக்காங்கன்னு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்கவுங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறாங்கன்ட்டு. கொஞ்சம் பேர், ஒரு 700 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராச்சும் என்னை பார்த்து அவங்களா பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். அந்த 50 பேர் என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அந்த 50 பேர் இருக்கீங்களே அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ போடலான்ட்டு சொல்லுங்கள். நான் கற்றுக்கிறேன், நான் அதை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதாவது வீடியோ எடுத்து தரவும் சரி, இல்லைன்னா இதை நீ பண்ணு நான் உனக்கு எடுத்து தரேன் இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கும் சரி, நானே தான் பண்ணிக்குவேன். எதாக இருந்தாலும் இப்போவும் 2 கையில் மாற்றி வீடியோ ஃபோனை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுறேன். இன்றைக்கி பேசி ரொம்ப மொக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன். கடைக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அம்மா. கடைக்கு போய் ஏதோ அவங்களுக்கு கோல்டு ஏதோ எடுக்கணும். நான் கோல்டு அப்படி இல்லை, கோல்டு சின்னசாக ஏதோ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சின்னசாக ஏன்னா விலை அதிகம் இல்லை, போய் பார்க்கலாம் என்ன எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க இதில் போடுறது தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இது நம்ம போய் பார்க்கலாம் என்ன எடுக்குதுன்னு. அப்புறம் எனக்கு ஹாஸ்டல் போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நைட் தான் எப்போவுமே கிளம்பேன். நைட்டு இல்லை, எங்கள் காலேஜில் 2 days அப்படி தான் லீவுன்ற தொட்டு நான் மோஸ்ட்லி நைட் ட்ராவல் இல்லைனா மார்னிங் கிளம்பிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன், ஏன்னா டே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்ல. அதனால சரி வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்னலாம் பேசுகிறேன்னு தெரியல. எதனா தப்பாக பேசியிருந்தா ரொம்ப சாரி, எனக்கு தெரியல எப்படி பேசுறதுன்னு. இதுதானே ஃபஸ்ட்டு வீடியோ, போக போக மாற்றிக்கிறேன், போக போக கற்றுக்கிறேன் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. எதில் போகிறோம் அப்படின்னா வண்டியில் தான் போகிறோம். நானும் அம்மாவும் போகிறோம். இந்த பாருங்க, வண்டியில் தான் போகிறோம். இதே எங்களுடைய எப்படி சொல்கிறது, பைல்வான் புல்லட். எங்கே போய் எதையும் தாங்குமே. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வண்டி வாங்கியிருந்தோமே, ஒரு 3 months கிட்ட ஆகிட்ருக்கோம். சரி வாங்க பேசாமல் போகலாம். நான் எங்கள் பிரியாமியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக பேங்க் வழியில் நின்றுருந்தேன் நான். அப்போ ஒரு பாப்பா இந்த தம்பி அவங்க அப்பா கிட்டேருந்து வண்டியிலேருந்து இறங்காமல், அவங்க அப்பா இங்கே கடைக்கு போனோம் போல், இறங்கலாதானே கூப்பிட்டு என் வண்டியில் உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சின்னு அந்த சாக்லேட்டு கொடுறானா கையை மட்டும் மாற்றி தந்துருந்தான். விளையாடின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டோன்னே சரி பாய் சொல்கிறா அப்படின்னா அது வாங்கிக்கின்னு பாய் சொல்கிறான். அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே நகை கடைக்கு வந்துட்டு வீடியோலாம் எடுத்ததுன்னா அந்த அங்கிள் சேட் அங்கிள் தான், என்னம்மா வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே தான் நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்டாக நகை எடுக்கிறது எடுப்போம். இது அந்த கால் காசு தான் எடுக்கலான்னு அந்த ஒன்று தான். அது 4ல் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இதுதான் செலக்ட் பண்ணுமே, 2024ன்னு இருக்கும், அதில் அதுதான் செலக்ட் பண்ணும்.
அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஏதோ அது போட்டால் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, சீக்கிரமாக வளைஞ்சிடாது அப்படின்ட்டு நாங்கள் அதனால் போய் போட்டுட்டு வந்தோம். போட்டு முடிச்சுட்டாங்க சீக்கிரமாக. அது பேர் என்ன தாத்தா? இது உள்ளே வைக்கிறது பேர் செம்பு தகுடு வச்சு தந்தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அது வச்சுட்டு வந்து காட்டுறேன், இது இருமா குண்டு சைட் பண்ணி தந்துடுறேன், அதுக்குள்ளேயும் போய் அந்த செம்பு தகடு வச்சுட்டு வந்துடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 9ல் 2 தான் 2 வாங்கினோம். 2 வந்து பொறுமையாக பார்த்து சைட் பண்ணோம். ஏன்னா அது சில இதெல்லாம் வளைஞ்சிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பிடிச்சதா 3 எடுத்து அதுலேருந்து 2 எடுத்தோம். 2 எடுத்து செலக்ட் பண்ணி வெயிட்லாம் போட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் போய் அதே மாதிரி அது வைக்கிறதுக்காக போனோம். நான் தான் போனேன். இந்த பெரிய பொண்ணு இருந்தாவே அப்படி தாங்க, எதுனா ஒரு வேலை வச்சுக்கினே இருக்கிறது, எப்படி தானோ தெரியாது. எப்படின்னா அது வேலை வந்துடும். இது 3 தான் வந்து வாங்கணுமே அம்மாக்காக. இது கிளம்பியாச்சுல வச்சுட்டாங்க வேலை, இது உள்ளே போய் வச்சுட்டு வாடின்னு. பக்கத்து கடையில் தான், ஆனால் கொஞ்சம் கிட்ட தான், கொஞ்சம் ரொம்ப கிட்ட பக்கத்தில். இது நடந்து வந்துட்டேன் பாருங்கள். அப்புறம் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அந்த தாத்தாவை செய்யவே விடலை. தொண்ணு பேசிக்கினே அந்த தாத்தாவா பார்க்குது, சிரிச்சுக்கின்னு அந்த பேசிக்கின்னு. இது வேலை ரொம்ப நேரம் ஆகண்டாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துனா, இந்த காலத்தில் பிள்ளைங்க ஃபோனை வச்சுக்கினே தான் சுற்றினு இருக்கிறது அப்படி இப்படி சொல்லின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை தாத்தா இப்போ தான் சும்மா அப்படின்னு சொல்லின்னு பேசின்னு இருந்தேன், வீடியோ எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் வீடியோ எடுக்கிற, இதெல்லாம் நீ கற்றுக்க போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை தாத்தா சும்மா தான் சேனலில் போடுறேன் அப்படின்னு. சேனலில் போடுறியா, நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க கதையெல்லாம் சொல்லின்னு ஜாலியாக பேசி சொல்கிறது. நெருப்பெல்லாம் வச்சு 2 பைப் எடுத்து அந்த அந்த குண்டுக்குள்ளே விட்டு அதுக்குள்ளெல்லாம் வச்சு தண்ணியில் போட்டு கொஞ்சம் தட்டிலாம் ஸ்ட்ராங் பண்ணி தந்தாங்க. அதை வாங்கிக்கின்னு வந்தாச்சு. வாங்கினு எங்கே வந்தோன்னா மறுபடியும் சேட்டங்க கடைக்கு தான் வந்தோம். எதனால பேக் கேட்டிருக்கோம், பாப்பாவுக்கு ஒரு ஜுவல் வாங்கிருந்தோம், அதுக்காக கேட்டிருந்தோம். அது தரவே இல்லை, அப்புறம் தரனாங்களா, அதனால் அந்த சூட் கேஸ் மாதிரி தந்தாங்க. கூட 100 ரூபா வச்சு தந்தாங்க, எப்போவுமே அது வழக்கம். அதுக்கப்புறமேட்டு வாங்கிக்கின்னு அந்த தாத்தா வந்து வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னால் அது பேக் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் அந்த குண்டு வந்து வாங்கணும். வாங்கி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நேராக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாலே, அதனால் அது வந்து மார்க்கெட், பட்டேல் மார்க்கெட்டு போனோம். ஹோல்சேல் கடை தான் அது, எப்போவுமே அங்கே தான் போய் வாங்குவோமே, கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு 1 மந்த்துக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிப்போம். அதுக்கப்புறம் மக்ரோனி அது இதுன்னு வாங்கி இவ்வளோ பில் ஆகிடுச்சு. வாங்கிக்கினு எல்லாம் இதுல 99 பில்லாக போட்டுட்டு வந்து நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் பில்லு அப்படின்ற மாதிரி குஷ்கா தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு பீச்சு பிடிக்காது, அதனால குஷ்கா தான் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தாஜ் ஹோட்டலில் சொல்லவா வேணும், ஆம்பூர் சைனா தலப்பா கட்டு பிரியாணி அது இதுன்னு இருக்குல்ல, ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு வந்து அம்மா வந்து வாழைப்பழம் வாங்கினாங்க, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். வாழைப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே என்ன வேலை, என்னென்ன வாங்கிக்கிறோன்னு பிரித்து எல்லாம் கொட்டி பார்க்கறது தான் வேலை. அம்மா இதெல்லாம் காமிக்காது அப்படின்னு, உங்களை ஒன்றும் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கியிருந்தேன். என்னென்னா சந்தனக்கட்டை தான். அது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணணும், அது தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடணுன்ட்டு அதுக்கு ஒரு பக்கம் ஒரு 15-20 தடவை பேசியிருப்பேன். இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி உட்காந்துருக்கு. மறுபடியும் இன்னொரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேக்லாம் பண்ணியாச்சு. பேக் எடுத்துன்னு 8:30க்கு வந்து கிளம்பிடுவேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் 8:30 மணிக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் டேடி வந்து சொப்புன்னு திட்டுவார், படிக்கிறது தவிர பாரு என்ன பண்ணுறேன்ட்டு, கிளம்புறதா உனக்கு எண்ணமே கிடையாதா, போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. 8:30 மணிக்கு இருக்கிறனாலும் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு உட்காந்து ஊரெல்லாம் சுற்றி இருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான். அம்மாவுக்கு ஆசைப்பட்டதும் வாங்கினாங்க. அம்மா ஒரு 2.5 இயர்ஸாக அதுக்காக சேர்த்து வச்சு பொறுமையாக இருந்து வாங்கினாங்க. நான் ஆசைப்பட்டது நான் இன்றைக்கி வாங்குவேன்னு நினச்சே பார்க்கல அந்த இது, பட் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அதில். அதை எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறதுல இன்னும் ஒரு சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எப்படி நைட் தான் பார்ப்பீங்க, அதனால் குட் நைட் எல்லாருக்கும். பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பாய்.